வணக்கம். வெப்துனியா செய்திகள். ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரித்தால் சசிகலாவுக்கு ஆயுள் தண்டனை. ஸ்டாலின் ஆவேசம். துணை பொதுச் செயலாளராக பதவி ஏற்கிறார் டிடிவி தினகரன். கட்சியினருக்கு அழைப்பு. சசிகலா தரப்பு நெருக்கடி. வாடகை வீடு தேடும் ஓபிஎஸ். புகைப்படத்தை வெளியிட வேண்டாம் என ஜெயலலிதா கூறினார். நீதிமன்றத்தில் அப்பல்லோ பதில் மனு. விரிவான செய்திகள். தமிழகம் முழுவதும் திமுகவினர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்ததும் போடும் முதல் கையெழுத்து ஜெயலலிதா மரணம் குறித்ததான நீதி விசாரணைக்கு தான் என்றார். இந்நிலையில் சசிகலாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம், ஜெயலலிதாவின் மரணம் குறித்து நீதி விசாரணை நடத்தப்படும் என்று கூறினார். இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் நீதி விசாரணை நடத்தினால் பெங்களூரு சிறையில் உள்ளவர்கள் ஆயுள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய நிலை வரும் என்றும் ஸ்டாலின் கூறினார். இது அரசியல் வட்டாரத்தில் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதல்வராக ஆசைப்பட்ட அதிமுக தற்காலிக பொதுச் செயலாளர் சசிகலா சொத்து குவிப்பு வழக்கின் குற்றவாளியாக சிறைக்கு செல்ல அவரது அக்கா மகன் தினகரனை கட்சியில் அவசரமாக சேர்த்து உடனடியே துணை பொதுச் செயலாளர் பதவியும் வழங்கினார். இந்நிலையில் சிறைக்கு சென்று சசிகலாவை சந்தித்துவிட்டு வந்த தினகரன் இன்று அதிமுக தலைமை கழகத்தில் கட்சி துணை பொதுச் செயலாளராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் என அனைவருக்கும் முன்கூட்டியே தகவல் கொடுக்கப்பட்டுள்ளது. சசிகலா தரப்பு தரும் நெருக்கடி காரணமாக அரசு தனக்கு ஒதுக்கியுள்ள வீட்டை விட்டு வாடகை வீடு தேடும் நிலைக்கு தமிழக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தள்ளப்பட்டுள்ளார். ஓபிஎஸ் தற்போது சென்னை கிரீன்வே சாலையில் அரசு அவருக்கு ஒதுக்கியுள்ள வீட்டில் குடியிருந்து வருகிறார். சசிகலாவுக்கு எதிராக அவர் களமிறங்கினார். ஆனால் ஆட்சியை அவரால் தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. சசிகலா நியமித்த எடப்பாடி பழனிசாமியே முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் ஓபிஎஸ் தங்கியிருக்கும் அரசு பங்களாவை காலி செய்யும்படி தமிழக அரசு அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சசிகலா ஆதரவு பெற்ற அரசு நடப்பதால் அரசு தரப்பில் அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்படுவதாக தெரிகிறது. தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இறந்தார். அவர் அனுமதிக்கப்பட்ட நாளில் இருந்து இறக்கும் வரை அவரது புகைப்படத்தை வெளியிடாதது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இதுபோன்ற சந்தேகத்துக்குரிய நிகழ்வுகள் இருப்பதால் நேதாஜி மரணம் தொடர்பாக விசாரிக்க ஆணையம் அமைக்கப்பட்டது போல ஜெயலலிதா மரணத்தில் உள்ள உண்மைகளை வெளிப்படுத்தவும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழுவை நியமிக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த நீதிமன்றம் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகத்தை இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்ய உத்தரவிட்டது. ஆனால் அவர்கள் இன்று அறிக்கை தாக்கல் செய்யாமல் பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர். அந்த பதில் மனுவில் ஜெயலலிதா தனது புகைப்படத்தை வெளியிட வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாக கூறியுள்ளனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. மேலும் செய்திகளை காண தமிழ்.webdunia.com என்ற இணையதளத்தை பார்க்கவும்.